Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது ரத்தினராஜ் அப்படிங்கிறவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். கிட்டத்தட்ட 2024 தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. இவர் நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. இவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் அடிக்கடி பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அது எதனால அப்படிங்கிறத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, என்னென்ன சம்பவங்கள் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்தினராஜ் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் சமீப காலமாட்டே நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலையில் தான் அவங்க வீட்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கிறத அவர் நோட் பண்ணியிருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்ட சமயத்தில் அவங்களுடைய அப்பா, அதாவது நம்மளுடைய ரத்தினராஜுடைய அப்பா தவறி போயிடுறாரு. அந்த சாவுக்கு இவர் போயிருக்கிறாரே ஒழிய அவரால் அங்கே நின்று எல்லாம் செய்து கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவு தான். 16வது நாள் இந்த காரியம் கூட அவர் நின்று நடத்த முடியல. ஆனால் அவர் கிளம்பி போயிட்டாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா ஒரு லாரி டிரைவராக இருந்திருக்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செகண்டாவது ஒரு ஒய்ஃபும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது இவங்க குடும்பத்துக்கு தெரியாம தான் அது எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வாரத்தில் ஒரு 3 நாள் தான் வீட்டில் தங்குறது. மற்ற 4 நாட்கள் ஃபுல்லாகவே அவங்க செகண்ட் ஒய்ஃப், அவங்களோட சித்தின்னு கூட சொல்லலாம், அப்படி அங்கேயும் தங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது இவங்க குடும்பத்துக்கு தெரிய வந்தது இப்போ 2024 அந்த டைமில் தான் தெரிய வருது. சரி, அப்பா எல்லாம் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதாவது அப்பாவுடைய இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பெருசாக எடுத்துக்கலைங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்தினராஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கும் குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதனால ரத்தினராஜ் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. ரத்தினராஜுக்கு கீழே 3 தம்பிகள் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சொத்துகள் கொஞ்சம் கூடுதல் இருக்குதுங்க இவங்களுடைய சைட்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொத்துக்களை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் இவங்க 4 பேருக்குள்ளாடியும் இருந்துட்டு தான் இருந்திருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ரீசெண்டாக இறந்து போயிடுறாரு. அதாவது 2024 லாஸ்ட்ல அவங்க அப்பா இறக்குறாரு. அப்படி இறந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா எல்லாருக்குமே இந்த சொத்துக்களை பிரித்து பங்கு வச்சிருக்கிறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய 4 பசங்களுக்கும், அது போக அங்க இருக்கக்கூடிய ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்தாப்புல பங்கு வச்சு பிரிச்சிருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவங்க 4 பேருக்குமே பயங்கரமா பத்திக்கிட்டு வந்துருச்சு. இங்க இருந்து மெனக்கெட்டு போய், அதாவது திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி போய், கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்து மேலே பயங்கரமாக இவங்க சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுப்போம், வாங்கிக்கிட்டு எங்களை விட்டுறணும், எங்கள் இதில் சொத்துக்களில் நீங்கள் யாரும் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ரத்தினராஜ் சைடில் இருந்து இவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த சித்தின்னு சொல்கிறேங்க, அவங்க இதுக்கு எதுக்குமே வரல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொத்து கேட்டும் வரல, சுகம் கேட்டும் வரல, ஒன்றுமே வரலைங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக 2025 6வது மாதம் அந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்தினராஜுடைய கடைசி தம்பிங்க,
அவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்சிடென்ட் தான் அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா அடுத்ததாக இவருடைய 3வது தம்பி, அதாவது லாஸ்ட் உள்ளவர் இறந்துட்டாரு, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 3வது தம்பி, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவரும் உயிர் போகக்கூடிய நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய ரத்னராஜும் அங்க வந்துடுறாரு. அதாவது ஊருக்குள்ள தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடியவர் இல்லையா, ஊருக்குள்ளதான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஏன் இப்படி ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுல கல்யாணம் ஆகிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இவர் மட்டும்தான், அதாவது நம்மளுடைய ரத்னராஜ் மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கல்யாணம் எதுவும் ஆகலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2வது தம்பியும் இறந்து போயிடுறாரு. என்னடா இது வித்தியாசமா இருக்கு, திடீர்னு ஆக்சிடென்ட், ஒரு மாசம் விட்டு அடுத்த மாசத்துல ஆக்சிடென்ட், 2 தம்பியும் இறந்துடுறாங்க. இப்ப இருக்கிறது நம்மளுடைய ரத்னராஜ், அவருடைய கீழே இருக்கக்கூடிய தம்பிங்க, இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 தம்பிகள்ல அதாவது கடைசியா 2வது தம்பிக்கும் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. கரெக்டா 30 நாளைக்கு பிறகு அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மூளை இறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூளை இறந்துடுச்சுங்க. ஆனா அவருடைய உடல் பாகத்துல ஹார்ட் எல்லாம் துடிச்சிட்டு இருக்குது, மீண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்பவே இது பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 20 நாளைக்கு பிறகு அவருடைய 2வது தம்பியும் இறந்து போயிடுறாங்க. ஏன்டா இப்படி திடீர்னு ஒரு மாசம் விட்டு ஒரு மாசத்துல வந்து வரிசையா மரணம் நிகழுது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ரொம்பவே போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. சரி, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கோணத்துல தாங்க எனக்கு கால் பண்றாங்க. அதாவது ரத்னராஜ் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணோன்னே நானும் அட்டன் பண்ணேங்க. அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்துல 3 பேர் வரிசையா இறந்துட்டாங்க. அது என்னுடைய தம்பிகள். அவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகலை, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது. நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்க வந்தா வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. சரிங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஒரு பக்கம் தானே எனக்கு திருநெல்வேலி பக்கம், அதனால நான் அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்க போனேன். அப்படி அங்க பார்க்க போனப்போ பேரழிவான ஒரு சம்பவங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தி அப்படின்னு சொன்ன குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்த 3 பேருமே உயிரோட இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தியுடைய மகன், மகள் 3 பேரும் உயிரோட இல்லை. என்ன அப்படின்னா, இவங்க அன்னைக்கு போய் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் காசை வாரி போட்டுக்கிட்டு, இனிமேல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது, எதையும் பற்றி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட்டாங்க இல்லையா. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அந்த 3 நபர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செய்வனை வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேடி போயிருக்கிறாங்க. அதாவது இந்த மாந்திரிகர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி செய்வினை செய்யக்கூடிய மாந்திரிகரை தேடி போயிருக்கிறாங்க. அப்படி போன இடத்துல அந்த 3 நபர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எதுவுமே கேட்டவங்க வீட்டுக்கு போகலை, எந்த விஷயமும் என்னுடைய ஹஸ்பண்ட் அங்கே சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு என்னுடைய வீட்டு அட்ரஸை தேடி பிடிச்சி எங்கள் 3 பேரையும் கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது காசை வாரி எரிஞ்சிட்டு இனிமேல் அந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. நாங்கள் அந்த பக்கம் போனதே கிடையாது, எதுக்காக அந்த பசங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க முறையிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் விடக்கூடாது, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து சொத்தை பிரித்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் தாங்க ஐடியா கொடுத்துருக்குறாரு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த 3 பேரும் சரி. அப்படி பிளான் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்திரிகர் இந்த 3 பேரை, அதாவது அம்மா, பொண்ணு, அந்த பையன், அதாவது அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, அதுக்கு பிறகு பொண்ணு, அதுக்கு பிறகு கடைசியாக தாங்க பையன். அது ரொம்ப சின்ன பையன், ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது, ரொம்பவே சின்ன பையன். பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 17-18 வயசாக இருக்குது. ஆனால் அம்மா வந்து ஒரு 35 வயசு மதிக்கிறாங்க. அவ்வளோதான் இருப்பாங்க, அவங்கள வந்து அந்த அளவு தான் பார்க்க முடியும். ஆனால் பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ எந்த வயசுல அந்த பொண்ணு அவர் அந்த மாதிரி 2ஆம் திருமணம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க.
என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த மாந்திரீகர், அதாவது அந்த செய்வனை வைக்கக்கூடிய மாந்திரீகர் அடிக்கடி இந்த அம்மா பொண்ணை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அந்த வீட்டுக்கு, அதாவது அவருடைய வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாந்திரீகர் அப்படிங்கிறதுனால அவர் பொண்ணு இன்னும் கெட்டல, கல்யாணமாகாத ஒரு நபர் தாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த 2 பேரையுமே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மிஸ்யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த பையன், அதாவது அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, அந்த கடைசி பையன், ஒரு 17 வயசு பையன் சொன்னேன் இல்லையா, அந்த பையனை வந்து நரபலியே போட்டார். ஆனா அந்த விஷயம் இந்த 2 பெண்களுக்கும் தெரியாது. அந்த பையன் வந்தாதான் அதை பண்ண முடியும்னு சொல்லி அந்த பையனை நரபலியே கொடுத்திருக்கிறாரு அந்த நபர். இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியவே இல்லை. அதாவது இவங்களுடைய சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்கு தெரியவே இல்லைங்க. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, போக்கிலே கடைசி நேரத்துல இவங்க மேல கேஸ் போடுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் இவங்க, அதாவது சித்தியுடைய குடும்பத்தினர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பையனை காணலன்னா இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவனை நான் மலையில ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன், அவன் அங்க இருந்து அந்த விஷயத்த பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி அந்த துர்மாந்திரியர்கிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி மாட்டினது மட்டும் இல்லாம அந்த பையனுடைய சோழியை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியலைங்க. போக போக அந்த பையன் கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா, 6 மாதமாட்டு வரவே இல்லை. என்னடா பையன் வரவே இல்லை, பையனை காணவே இல்லை அப்படிங்கிற அளவில் அவங்க அம்மா வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட முறையிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகர் மிஸ்யூஸ் பண்ணுறது இவங்களை மட்டும் இல்லை, அதாவது அந்த சித்தியை மட்டும் இல்லை, அந்த பொண்ணையும் தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்களை ஒரு குடும்பமாட்டு அவங்க வீட்டிலே தங்க வச்சிருக்காரு. நீங்க 2 பேரும் என் கூடவே இருங்க, எனக்குள்ள வேலையை பாருங்க, நம்ம எப்படியாவது மிரட்டி உருட்டி ஏதாவது பண்ணி, அதாவது மாந்திரிக பூஜைகளை பண்ணி கண்டிப்பா சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஆசை இல்லை, அவங்களுக்கு ஆசையை உண்டாக்குனது அந்த மாந்திரிகர் தான். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் ரொம்ப நாள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் வந்து ஒரு நாள் அந்த பெண்ணுக்கும், அதாவது அந்த 18 வயசான அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் தெரிய வந்துடுது. என்ன அப்படின்னா, இவன் நம்மளை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஃபுல்லாவே. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அம்மா வந்து இந்த பொண்ணு கூட அந்த மாந்திரிகர் இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு, நம்மளை மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இவன் நம்மளை ஏதோ வச்சு பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி, என் பிள்ளை எங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாந்திரிகர்கிட்ட. அப்படி அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா வீட்டுக்குள்ள வச்சு 2 பேரையும் தாக்கி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சே வச்சிடுறாருங்க. இப்படி அடைச்சி வச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கள வந்து வெளியவே விடல. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அதாவது அந்த ரூமுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. சரியான சாப்பாடு தண்ணி எதுவுமே சரியா கொடுக்கறது இல்லை. அப்படி கிட்டத்தட்ட இந்த சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள அரங்கேறுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும், அதாவது அந்த 18 வயதான அந்த பெண்ணுக்கும் சரியான சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம அந்த இடத்துல ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்கிறான் அந்த மாந்திரிகர். ஆனா இவங்க அந்த பிரச்சனையோட அது முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க, அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவே இந்த 2 பேருமே அந்த மாந்திரிகர் வீட்டுக்குள்ளாடி தூக்க மாட்டிக்கிட்டு இறந்தும் போயிடுறாங்க. இந்த பையன் என்ன ஆனா, அதாவது அவன் நரபலி கொடுத்தானா இல்லை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளினானா எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பையனும் இறந்து போயிருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேரும் இறந்த பிறகு அந்த மாந்திரிகர் அந்த 3 பேருடைய ஆன்மாவையும் இவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். எப்படி அப்படின்னா, பயங்கரமான சக்திகள், அதாவது இந்த பத்ரகாளி அம்மனுடைய சக்திகளை பெற்றவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். பத்ரகாளி அம்மனுடைய சக்தி பெறக்கூடியவனுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும். அதாவது கருங்காலி அப்படிங்கிற மாதிரி சுடுகாட்டு காளிகளை வச்சு இந்த மாதிரி பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ண மட்டும் இல்லாம அந்த 3 ஆன்மாக்களையும், அந்த அம்மா, பொண்ணு, அதன் பிறகு அந்த பையனுடைய ஆன்மாங்க, இந்த 3ஐயுமே இவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ரத்தினராஜுடைய குடும்பத்துக்குள்ளாடி அனுப்புறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ளாடி சின்ன சின்ன சலசலப்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க. அதாவது முதல்ல என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ளாடி யாரோ அடிக்கடி நடமாடக்கூடிய ஒரு நடமாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு ஆன்மா வந்து வீட்டுக்குள்ள நடமாடுதுன்னா ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு, அதன் பிறகு கொஞ்சம் குளிர்ச்சியான தன்மை, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வீட்டில் ஏற்படுது. அதுவும் யாருக்கு ஏற்படுதுன்னா, கடைசியாக இறந்து போன அவருடைய தம்பிக்கு தாங்க ஏற்படுது. அவங்க தம்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பின்னால் ஏகப்பட்ட சுடுகாடு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் வீடு அமைஞ்சிருக்கிறதே ஒரு
சுடுகாட்டு பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுடுகாட்டு பின்னால தான் இருக்குது. அதாவது இவங்க வீட்டுக்கு பின்னால தான் அந்த சுடுகாடே இருக்குது. அந்த காம்பவுண்டை எட்டி பார்த்தாலே அந்த இடத்துல வந்து இந்த இடுகாடு மற்றும் சுடுகாடு இருக்குது. அதனால இவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இந்த 4 பசங்களும் பிறந்த நாள்ல இருந்தே அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பெருசாக தெரிஞ்சது கிடையாது. இவங்க அப்பா லாரி டிரைவர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு கதை வருவார். வந்தால் ஒரு 3 நாள் இங்கே இருப்பார். அதன் பிறகு அவர் இருக்க மாட்டார். நான் சொன்னேன் இல்லையா இந்த கோவில்பட்டி சம்பவம், அங்கே போயிடுவாங்க. இப்படி இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கு வந்து பெரிய அளவில் பயம் அப்படிங்கிறது அவங்க அம்மா கிட்ட இல்லைங்க. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தம்பி வந்து இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போடா, நம்ம சுடுகாட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம், நமக்கு என்னடா பயம், பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு திரியிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கடைசி தம்பி அடிக்கடி நள்ளிரவு நேரத்தில் அவங்க கிச்சன் பக்கத்தில் அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்துருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட அந்த 18 வயசான இவருடைய தங்கைன்னு சொல்லலாம், அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்துருக்கிறாரு. அது அழுதுகிட்டே நிற்கிறதையும் பார்த்துருக்கிறாரு. ஆனால் இவங்க கடைசியாக அந்த வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த டைமில் தாங்க முதலும் கடைசியுமா அந்த பிள்ளைய பார்த்தது. அதனால இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கடைசி தம்பிக்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்குது. அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா அந்த பொண்ணை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்குறேன், ஆனால் ரொம்ப நாளாகிடுச்சு, இந்த பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு தாம்மா கிச்சனில் நின்றுட்டே இருக்குது, அழுதுகிட்டே தாம்மா நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா அதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலைங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், அந்த அம்மாவுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த இறந்து போன அந்த சித்தியுடைய ஆன்மாங்க. இது அந்த தம்பிக்கு தெரியவே செய்யாதுங்க. தம்பியும் அந்த சொல்ல இவரும் அவங்க அம்மாவும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு விட்றான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் அவங்க தம்பி இறந்துடுறாரு. ஆனால் அவங்க தம்பி இறந்த அன்னைக்கு அவங்க அம்மா கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலைங்க. இது நன்றாகவே அவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. அவங்க பெருசாக அளவே இல்லையா, சும்மா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2வது தம்பியும் இதே பிரச்சனையை அந்த வீட்டுக்குள்ளாடி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மூத்தவரான இவர் வந்து தனியாக இருக்கிறார். அதாவது நம்மளுடைய ரத்தினராஜ் வந்து அவருடைய குடும்பத்தோடு இல்லாமல் அவர் தனியாக வீடு போட்டு வெளியில் இருக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த விஷயங்கள் வந்து ஃபோன் மூலியமாக தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுனாலும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசியில் போக போக முதல்ல அப்பா, அதன் பிறகு தம்பி, அடுத்தது இந்த மாதிரி 2வது தம்பி, 3வது தம்பின்னு எல்லாருமே க்ளோஸ்டு. கடைசி அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. கடைசியாக இவரும் ஊருக்குள்ளே இருக்கிறாரு. என்னையும் வர சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேங்க. பார்த்து அங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே நான் தான் தெளிவுபடுத்தினேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, இப்படி பண்ணனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தாங்க தெளிவுபடுத்தின பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யாருக்கு அப்படின்னா ரத்தினராஜுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தார். சரி, நான் சொன்னேன் இங்கே இருக்குது, வேணா இப்போ உங்கள் அம்மாவை நான் வர வைக்கிறேன், அதாவது அவங்க சித்தியை நான் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேங்க. அதே மாதிரி நானும் மாந்திரிகங்கள் சில விஷயங்கள் அங்கே உடனே பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ண உடனே அந்த இடத்துக்குள்ளாடி அவங்க அம்மாவுடைய உடம்புல அந்த நபருடைய, அதாவது அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க முதல்ல வந்துச்சு. வந்ததுமே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுதுங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே, நான் ஆல்ரெடி என்னெல்லாம் கதை உங்கள்கிட்ட சொன்னனோ இதை எல்லாத்தையும் அந்த மாந்திரிகர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு, நாங்கள் ஒரு ஆவேசத்தில் தான் அதை செய்ய போனோம், ஆனால் கடைசியாக அவனை எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களுடைய குடும்பத்தையே அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கர்ஜனையோடையும் ரொம்பவே அழுகையோடையும் அந்த இடத்துல நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லிச்சுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நானும் இந்த விஷயத்த வந்து அவங்களே கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. சரி, நம்ம இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான மாந்திரிக பூஜைகள் அனைத்தையுமே செய்து அவங்களுக்கு தேவையான எந்திரங்கள் அது இது எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்தினராஜ் ஊருக்கு வந்த டைமில் கரெக்டாக அவங்க சித்தி இருந்த அந்த ஊருக்கும் போயிருக்கிறாரு. போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க யாருடைய வீட்டில் அதுக்கு பிறகு இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கும் போகிறாரு. அப்படி அங்கே போகும்போது அவங்க போன அந்த மாந்திரிகருடைய வீடு அட்ரஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. இந்த இடத்துக்கு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஏன் வர்றேன்னு தெரியல. வாடகை வீடு தான், சாதனங்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க. அதாவது வாடகை கொடுக்காம அந்த சாதனங்கள்லாம் நம்ம வீட்டிலே தான் இருக்குது. அதை நாங்கள்
பேக்ல ஒரு குடோன்ல போட்டு வச்சிருக்கிறோம், இந்த வீடை வேற ஆளுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை சேர்ந்த நபர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த மாந்திரிகரை தேடி போயிருக்கிறாரு. அப்படி ரத்னராஜ் போய் அந்த மாந்திரிகரை சந்திக்கலான்னு போகும்போது அந்த வீடு பூட்டப்பட்ட நிலைமையிலே இருந்திருக்கு. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இவரும் விசாரிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா நான் சொன்னது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருந்துதான் இருந்திருக்குது. அங்கே போய் விசாரிக்கவும் செய்திருக்கிறாரு. அப்படி விசாரித்த டைமில் என்ன ஆச்சுது அப்படின்னா, கரெக்டாக நான் என்னைக்கு இந்த வேலைகள் செய்து அவங்கள வந்து கிளியர் பண்ணி அந்த ஆன்மாக்களுக்கு விடையும் கொடுத்து கிளியர் பண்ணி விட்டனோ, அதுலேருந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் அந்த நபர் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிருக்கிறாருங்க. ஆனால் அவர் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படிங்கிற விஷயம் அங்கே யாருக்குன்னு தெரியல. இதை போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு அதன் பிறகு எனக்கு கால் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன், அந்த மாதிரி அந்த நபர் அங்கே இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் அநேகமாக அது உண்மையாக இருக்கிட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நபர் அங்கே இல்லாததுனால தான் நான் இதை வந்து உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் என்கிட்டையும் பேசி இதை முடிச்சிருந்தாரு. என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திரங்கள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாத காலத்தில் நான் ஆல்ரெடி அவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற முடியாது, ஏன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து அவங்க தவறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து கரெக்டாக ஒரு 5 மாதம் இருந்து இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு, சுகர் அது இதெல்லாம் வந்து ரொம்பவே முடியாமல் ஆயிட்டாங்க. அதனால அவங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இந்த விஷயத்த வந்து என்கிட்ட அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அதாவது அவங்களுடைய பூர்வீக வீட்டில் வந்து நான் வாழலாமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக சில வேலைகள் அவங்க வீட்லேயும் போய் பண்ணி கொடுத்து இப்போ அவங்க சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய மனைவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த வீட்டில் வரமாட்டோம், எங்களுக்கு இந்த வீடே போதும், ஆல்ரெடி உங்களுக்கு சிட்டி பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடே போதும், நீங்கள் அந்த வீடை வந்து வேற யாருக்காதும் விலைக்கு கொடுத்துருங்க, நமக்கு தேவையில்லை, எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க இல்லையா, இனிமேல் யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அந்த வீடை, அதாவது இவங்களுடைய அந்த பூர்வீக இடத்தை வந்து அந்த வீடை வந்து வித்துடுறாங்க. வித்த பிறகு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க என்கிட்ட இப்போ இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த சம்பவத்தை எப்படியாவது நம்மளுடைய சேனலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி அவருடைய லைஃப்ல இனி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஆனால் அது கொஞ்சம் சின்ன வயசுல நடந்த சம்பவம், அது அவருடைய தனிப்பட்ட ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, இந்த முதல்ல வந்து நம்ம போய் கிளியர் பண்ண அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு அதன் பிறகு இந்த சம்பவத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரத்னராஜ் வந்து அது ரொம்ப சின்ன பையனா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வயது தாங்க இருக்கும். அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவங்க வீட்டுக்கு பின்னால தானே சுடுகாடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல நடந்த விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்னராஜ் வந்து கரெக்டாக 8:30 மணி வரைக்கும் டியூஷன் போகக்கூடிய பழக்கம் உண்டு. அதாவது அவருக்கு 9 வயது தான், ஆனால் 4ஆம் கிளாஸ் என்னமோ படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. கரெக்டாக டியூஷன் போயிட்டு அவங்க அம்மா போய் தான் கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஆனால் அம்மா வந்து தம்பியை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறை மாத டைம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அம்மா வர்றது கிடையாது, நானே ஒத்தைக்கு வீட்டுக்கு வந்துடுவோமா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ரத்னராஜ் வந்து அந்த 9 வயசா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 8:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு நடந்து வந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த டைமில் கிட்டத்தட்ட அந்த அந்த தெருன்னு சொல்லக்கூடிய, அதாவது சுடுகாட்டு பக்கமாக இருக்கக்கூடிய தெருவில் 3 வீடுகள் தான் இருக்குமா. ஒன்று என்ட்ரன்ஸில் இருக்கும், சென்டரில் இவங்களுடைய வீடு, கடைசியாக இன்னொரு வீடு இருக்குங்க. அதாவது ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு ஒவ்வொரு வீடு இருக்கும். அப்படி தான் இருந்திருக்குது. இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக வீடாயிடுச்சு. ஏன் சுடுகாட்டுக்குள்ளே வீடை போட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்னராஜ் வந்து அந்த 300 மீட்டர் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 8:30 மணிக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் தாண்டி ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த டியூஷன் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது. அங்கே இந்த சின்ன பசங்கள்லாம் போயிருந்து டியூஷன் படிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் மட்டும்தாங்க இப்படி நடந்து வரணும். இவரும் நடந்து வர்றாரு. இவர் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிளாக தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அம்மா வந்து நிறைமாத கர்ப்பிணி, கடைசி தம்பி வயிற்றுல இருக்கிறதுனால அவங்க கூப்பிட வரமாட்டாங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நைட்டு நேரத்தில் வெளியே வந்து நிற்க மாட்டாங்க. வெளியில் ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டை வந்து தட்டின பிறகு தான் அவங்க அம்மா வந்து திறப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா வந்து எப்பவும் வீட்டில் இருக்க மாட்டார். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரியான அந்த லாரி ஓட்டுறதுக்காக போகக்கூடிய ஒரு தருணம், அதனால அவர் கூடுதல் வீட்டில் இருக்கிறது கிடையாது. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ரத்னராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா,
அந்த ரூட்டோட நடந்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை கடந்து வந்துடுறாரு. அந்த கேப் ஒரு 300 மீட்டர் வந்து, அதை சொன்னேன் இல்லையா, சுடுகாட்டுடைய பாதி அந்த பக்கம் தான் இருக்குது. அது வந்து ஃபுல்லாகவே காடமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வரும்போது ஒரு நபர் உள்ள நின்று கூப்பிடுறாருங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய ரத்தினராஜ. டேய் இங்கே வாடா, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த உற்று பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. அதுக்கு உள்ளே இருந்து ஒரு சத்தம் மட்டும்தான் அவருக்கு தெளிவாக கேட்குது. ஆள் நிற்கிறது பெரிய அளவில் தெரியல. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பேய் பிசாசை பற்றி நினைக்கிறீங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ பாத்ரூம் போக வந்திருக்கிறாங்க. அது ஒரு 2-3 பேராக சேர்ந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க தான் மாறி மாறி கூப்பிட்டு இருக்காங்க, டே இங்கே வாடா அப்படின்னு நினச்சிட்டு இவர் நடந்துகிட்டே இருக்கிறாரு. இவர் அந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரட்டுன்னு இவருக்கு முன்னால கருகருன்னு ஒரு உருவம் வந்து அப்படி நின்றுருக்குங்க. அப்பியர் ஆயிடுச்சு. இவர் டப்புன்னு அவருடைய கையில் வந்து, அதாவது தோளில் வந்து பேக் போட்டிருப்பாங்க, அந்த பாட புத்தகம்லாம் இருக்கக்கூடிய பேகு, அதை அப்படியே டப்புன்னு கீழே விட்டுட்டு ஐயோன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுறாருங்க. ஏன்னா அந்த உருவத்தை அவர் அன்னைக்கு தான் தத்ரூபமாக பார்த்துருக்கிறாரு. ரொம்பவே பயந்துடுறாரு. வேகமாக ஓடி வந்து வீட்டுடைய கேட்டை ஸ்பீடாக தட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து மெதுவாக தான் நடந்து வர முடியும். ஏன்னா கர்ப்பவதியாக இருக்கிறாங்க இல்லையா. மெல்லமாக நடந்து வந்து மெதுவாக டோரை திறந்துருக்காங்க. ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்லோவாக கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல, அம்மா நான் ஒரு கருப்பு கலரில் ஒன்றை பார்த்தம்மா, அது அங்கேருந்து வந்துட்டு இருக்குமா, என்னை கூட்டிகிட்டு இருக்குமா, என் பேக் அங்கே கிடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி டே பேக் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட் அவங்க எப்பவுமே கையில் வச்சுட்டு தான் வந்து டோரை திறக்கிறது வழக்கம், அந்த கேட்டை திறக்கிறது வழக்கம். அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, ரத்தினராஜுடைய அம்மா வந்து அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பேக் விழுந்து கிடக்குது. ஏன்னா ஒரு 150 மீட்டர் கூட இல்லைங்க, அது பக்கத்துலேயே தான் கிடக்குது. சரிப்பா நான் போய் எடுத்துட்டு வர்றேன், நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ரத்தினராஜ் ரொம்பவே பயந்து இருந்ததுனால சரட்டுன்னு வீட்டுக்குள்ள ஓடிடுறாரு. ஆனா அவங்க அம்மா போனவங்க கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இவர் அந்த வீட்டு வாசலுடைய அந்த ஜன்னல் பக்கமாக இருந்து அவங்க அம்மா உள்ள வர்றாங்களா வரலையான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி பயம். இன்னியும் 2 தம்பிகள், பொட்டி தம்பிகள் எல்லாருமே, அவங்க எல்லாம் கிடந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டு சாடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நில்லுங்கடான்னு சொன்னா கேட்கக்கூடிய பருவம் கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு. இவரே கேட்க மாட்டாரு, அங்க அந்த பிள்ளைகள் எப்படி கேட்கும்? இந்த பிள்ளைகள் வந்து கத்திக்கிட்டே அங்கங்கேயும் ஓடிட்டே இருக்குது. அம்மா வரக்கூடிய அந்த சத்தமே கேட்கல. என்னடா அம்மா இன்னும் காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அந்த கேட்டு பக்கமா போய் எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது டார்ச் லைட் கீழே விழுந்து கிடக்குது. பேக் அந்த இடத்துல இருக்குது. ஆனா அந்த இடத்துல கர்ப்பவதியாக இருந்த இவங்க அம்மா அங்க இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. என்ன செய்யணும்னு தெரியல, யாருக்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. இவங்களுடைய அப்பாவுடைய தம்பி, அதன் பிறகு தங்கையெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த சொன்ன இல்லை, அந்த ஊர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க. யாரை போய் கூப்பிடணும்? அந்த இடத்த கிராஸ் பண்ணி தாங்க போகணும். எப்படி போகணும்னு தெரியாம பயத்தின் உச்சத்துல கை காலம் நடுங்க அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்படியே இந்த பொம்மை நடந்து வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த பொம்மையை தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அதை மாதிரி யாரோ இப்படி தூக்கிட்டே வர்றாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு கை காலெல்லாம் நடுங்குதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஞாபக சக்தியே இல்லை. அவங்க அம்மாவுடைய காலில் ரத்தம் ஒழுக்கெடுக்குது. அதை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா அவர் சின்ன பையன் இல்லையா, அவருக்கு எதுவுமே தெரியல. பயங்கரமாக கத்திக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு இந்த அத்தத்துல ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னீங்க, இன்னொரு 300 மீட்டர் தாண்டி ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னீங்க, அங்க பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. வேகமா ஓடி போய் அந்த வீட்டுடைய கேட்டை பயங்கரமா தட்டுறாரு. தட்டின உடனே அந்த வீட்டுல வந்து எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. அதாவது அந்த வீட்டுல வந்து எல்லாமே பெரிய பெரிய பசங்க. அவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. வந்து கிட்டத்தட்ட அவங்க அந்த வீட்டுல 6 பேருக்கு மேல இருந்திருக்கிறாங்க பசங்க. அவங்க எல்லாருமே வெளியே வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. உடனே எல்லாரும் டார்ச் லைட்டோட அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா அந்த கேட்டு பக்கத்துக்கிட்ட அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. கால் வழியா ரத்தம் போய்கிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த அத்தத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஆட்டோ டிரைவருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டோ உள்ள விட்டுருக்கிறாரு. ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து இவங்க அம்மாவை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகுதான் இந்த கடைசியான அந்த தம்பி பிறக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய உயிருக்கும் எந்த சேதமும் இல்லை. ஆனால் அன்னையிலேருந்து இவங்க அம்மா வந்து கொஞ்சம் இந்த மைண்டு பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு அதை மறந்துடுவாங்க. மறந்துக்கிட்டு வேற எதாவது பேசுவாங்க. இவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு.
அதன் பிறகு அவங்க அப்பா வந்த பிறகு எல்லா விஷயங்களும் சொல்லி அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, பையன் இதை பார்த்து பயந்துட்டான், உங்களுடைய மனைவி வந்து இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையில மாட்டியிருக்கிறாங்க, நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இந்த குடும்பத்தை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. அதன் பிறகு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊருக்குள்ளாடியே ஒரு மாந்திரிகர் ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. அவரை போய் பார்த்துருக்கிறாரு, சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிப்பா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகரை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சில பல மாந்திரீக பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சு அந்த டைம்லேயே என்ன சொல்லியிருக்கிறார் அந்த மாந்திரிகர் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல மாந்திரிகர் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுடைய மொத்த பேருடைய உயிருக்கும் ஒரு காலகட்ட சூழ்நிலையில் பெரிய கண்டம் இருக்குது, அதாவது மொத்த பேருடைய உயிருக்கும் பெரிய கண்டம் இருக்குது, அதில் இந்த மூத்த பையன் மட்டும்தான் உயிர் தப்புவான் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்த அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி, இருந்தாலும் வந்ததுக்கு அந்த மாந்திரிகர் அன்னைக்கு அந்த பூஜைகளை செய்கிறாரு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சுடுகாட்டு பக்கத்தில் அந்த காடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு முனி இருக்குது. அந்த முனி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அதாவது ரத்னராஜ் அந்த வழியாக வரும்போது அவர் இந்த மாதிரி கூப்பிட்டது அந்த முனி தாங்க. ஆனால் ரத்னராஜ் அங்கேருந்து ஓடுனது அவருடைய உயிர் தப்புற காரணம் அதனால தான். அதே மாதிரி இவங்க அம்மா அந்த இடத்துல போய் அந்த பேகை எடுக்கும்போது அவங்க அம்மா முன்னாடி அப்பீர் ஆயிருக்கு. அப்படி அப்பீர் ஆனது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்கள அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்கி அந்த உடக்காடுன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படி தூக்கிட்டு போகும்போது அவங்க கால் வழியாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த முனி அவங்கள கொல்லவோ வாங்கவோ எதுவும் செய்யலைங்க, அந்த கருவை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்கிட்டு தாங்க கொண்டு போய் உட்கார வச்சுது, அந்த இடத்துல உட்கார வச்சுது. ஆனால் நல்ல நேரத்துக்கு இவங்க அம்மாவுடைய இடுப்புல சிவசுடலை சாமியுடைய அந்த சுடுகாட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதாவது சீவலப்பேரி கோவிலில் வந்து அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த சீவலப்பேரி சிவசுடலை மாடனுடைய அந்த சுடுகாட்டு அந்த மண்ணை வந்து அவங்க அம்மா எப்பவுமே அந்த முந்தியில முடிஞ்சு வச்சிருப்பாங்களாம். முந்தினா நம்ம அந்த சாரியுடைய தும்புல வந்து முடிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி இருந்ததுனால அந்த சத்திய வாக்கை வந்து பலிக்கலை, இவங்க கொடுத்த சத்தியம் அந்த முனிக்கு பலிக்கலை, கொண்டு விட்டுருச்சு. அதாவது ஏதாவது பண்ணியிருந்ததுன்னா நம்மளுடைய சுடலையே வந்து ஏதாவது பண்ணியிருப்பார் அந்த முனியை, ஆனால் அந்த இடத்துல அதுக்கு அது வழிவகுக்காம கொண்டு விட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. சரிப்பா, இந்த குடும்பத்தோட வச்சுக்க, இன்னொரு குடும்பத்துக்கு நீ வந்து தலை வணங்காத அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா கிட்டையும் அந்த மாந்திரிகர் சொல்லிக்கிட்டு தாங்க போயிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் அந்த நபர் வந்து பெருசாக எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் ஓடி போயிடுச்சு. அதன் பிறகு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதன் பிறகு வந்த பிரச்சனை தான் இவங்களுடைய 4 பேருடைய உயிரை அம்மா, அதன் பிறகு 3 தம்பிகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாரு. இப்படி அவங்க குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அதன் பிறகு நம்மளுடைய ரத்னராஜ் நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாரு, நம்ம வந்து பார்த்தோம், இப்போ எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம், நல்லா இருக்கிறாங்க. இப்போவும் இடையில கால் பண்ணி என்னுடைய சம்பவத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை விடாமல் கால் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த கதையை வந்து நான் இப்படி பேச வேண்டியதாகிடுச்சு. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட எடுத்து சொன்ன நம்மளுடைய ரத்னராஜுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிவிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை வந்து தட்டி விட்டுருங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. அப்போ தான் எத்தனை பேர் நம்ம சேனலை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஒரு காற்றினாலும் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் புதுசாக வரக்கூடியவங்க, நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.